தமிழ் சினிமாவில் 3 படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் அனிருத் ரவிச்சந்திரன். சமீப காலமாக தமிழ் படங்களை விட தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அந்த வகையில் இன்று இந்திய அளவில் நம்பர் 1 இசையமைப்பாளர் என்ற இடத்தை பிடித்திருக்கிறார். இசை மட்டுமல்லாமல் அனிருத்தின் பர்சனல் விஷயங்களும் அடிக்கடி பொதுவெளியில் விவாதிக்கப்படுவதுண்டு. இவர் ஆண்ட்ரியா, ஜொனிட்டா காந்தி என பலருடன் காதல் கிசுகிசுவில் சிக்கியுள்ளார். இதுபோக பீப் சாங் உள்ளிட்ட பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார். சமீப காலமாக தான் இவருடைய பெயர் எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் இருந்து வந்தது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக சன் குழுமத்தின் தலைவர் கலாநிதி மாறனின் மகளும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளருமான காவ்யா மாறனை காதலித்து வருவதாகவும் விரைவில் இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக ஒரு செய்தி வேகமாக பரவி வந்தது. இரண்டு குடும்பமும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய குடும்பம் என்பதால் இந்த செய்தி பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அனிருத்தின் கல்யாண விஷயமாக ரஜினியே கலாநிதி மாறனிடம் பேசியிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இது குறித்து இரண்டு தரப்பிலும் எந்த மறுப்பும் தெரிவிக்காததால் இது உண்மைதான் போல என பலரும் நினைத்தார்கள். ஆனால் தற்போது அனிருத் இது சம்பந்தமாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் எனக்கு கல்யாணமா, சில் பண்ணுங்க கைஸ், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என பதிவிட்டு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.